பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 57ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மலர் அஞ்சலி செலுத்த உள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 57வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையிலே துயில் கொண்டிருக்கும் பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கருப்பு சட்டை அணிந்து தன்னுடைய அண்ணா என்கிற 3 எழுத்து நாமத்தை நெஞ்சிலே சுமந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயர் தாங்கி இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய திருநாமத்தை அதிமுகவுடைய கொடியிலே சுமந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு அண்ணாவினுடைய நினைவிடத்திலே 57வது நினைவு தினத்தை முன்னிட்டு மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நத்தம்பிரா விஸ்வநாதன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக அமைப்பு செயலாளர்கள், கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி வரக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் அனைவருமே இன்றைக்கு சென்னை மெரினா கடற்கரையிலே அண்ணாவினுடைய நினைவிடத்திலே மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 57வது நினைவு நாளான 3/2/2026 செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா என்கிற அந்த 3 எழுத்து மந்திரத்தை குறிப்பாக அவர் கட்சியினுடைய இயக்கத்தினுடைய பெயரிலே வைக்க வேண்டும் என்று கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்தை தோற்றுவித்தார். மக்களுக்காகவே இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. குறிப்பாக அண்ணாவினுடைய ரத்தத்தின் ரத்தமாக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தினுடைய கொடியிலே பேரறிஞர் அண்ணாவினுடைய திருவுருவ படத்தை பொதித்து 3 வண்ணங்களின் மத்தியிலே அண்ணாவினுடைய புகைப்படம் இருக்கிற அளவிற்கு இன்றைக்கு அந்த கழகத்துடைய கட்சியினுடைய கொடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது அதிமுக என்கிற மக்கள் இயக்கம் கொண்ட இந்த இயக்கத்தில் தான் அண்ணாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாவினுடைய பெயர் தாங்கி இருக்கக்கூடிய, அண்ணாவினால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அண்ணாவினால் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய திமுக என்கிற தீய சக்தி இன்றைக்கு அண்ணாவினுடைய பெயரையோ அண்ணாவினுடைய புகழையோ பாடுவதற்கு இல்லாமல் பேசுவதற்கு இல்லாமல் இருக்கிறது. குறிப்பாக காஞ்சி என்கிற 3 எழுத்து நகரத்திலே பிறந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் பட்டு நகரமாக, கோயில் நகரமாக 3 எழுத்துக்களை கொண்ட சிறப்புக்குரிய காஞ்சிபுரத்திலே பிறந்தவர். நடராசன் பங்காரி என்கிற தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பொது வாழ்விலே ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய குறிப்பாக கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கிற 3 வார்த்தைகளை தமிழ் மக்களுடைய மனதிலே கவர்ந்து இழுக்கக்கூடிய, கட்டி போடக்கூடிய காரக மந்திரமாக விதைத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். திமுக என்கிற அந்த தீய சக்தியை குறிப்பாக தோற்றுவித்திருந்தாலும் கூட அந்த சக்தி இன்றைக்கு அண்ணாவினுடைய பெயரை தாங்குவதற்கோ, அண்ணாவினுடைய பெயரை பேசுவதற்கோ, அண்ணாவினுடைய புகழை பாடுவதற்கோ இல்லாமல் இருக்கிறது. குடும்ப கட்சியாக, வாரிசு கட்சியாக இன்றைக்கு திமுக மாறி இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மக்கள் இயக்கமாக 2.5 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் இயக்கமாக, தமிழகத்துடைய பிரதான எதிர்க்கட்சியாக, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சென்னை மெரினா கடற்கரையில இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்திலே, அண்ணாவினுடைய நினைவிடத்திலே கருப்பு சட்டை அணிந்து மலர் வளையம் வைத்து குறிப்பாக மலர்களை தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்துடைய பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள், கழக அமைப்பு செயலாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என பல அனைத்து நிர்வாகிகள் ஒன்று கூடி இன்றைக்கு மலர் தூவி அண்ணாவினுடைய நினைவு தினத்திலே குறிப்பாக இந்த 57வது நினைவு தினத்தை இன்றைக்கு கடற்கரையிலே மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக என்கிற தீய சக்தியிடமிருந்து விலகி வெளியேறுகிற பொழுது
பேரறிஞர் அண்ணாவை தனது ரத்தமாக நினைத்தார், தனது அண்ணனாக நினைத்தார். அப்படிப்பட்ட அண்ணாவிற்கு அவருடைய பெயராலேயே இயக்கம் காண வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அண்ணா நாமம் சூட்டி தனது இயக்கத்தை தோற்றுவித்தார். அதே போன்று அண்ணாவினுடைய புகழோடு இந்த இயக்கம் நிலைபெற்று இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாவினுடைய அந்த அவருடைய புகைப்படத்தை, அவருடைய உருவத்தை தனது இயக்கத்தினுடைய பட்டொலி வீசி பறக்கக்கூடிய 3 வண்ணங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய கொடியிலே அண்ணாவினுடைய திருநாமத்தை, அவரது திருவுருவத்தை சூட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணா என்கிற இந்த 3 எழுத்து மந்திரத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டு தமிழக வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு அண்ணா எதிர்பார்த்த மக்களுக்காக பணி செய்ய வேண்டும், அரசியலிலே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு ஒரு அரசியலில் தூய வாழ்க்கையை காண வேண்டும் என்கிற அண்ணாவினுடைய கொள்கையை தாங்கி பிடிக்கக்கூடிய மாபெரும் இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. தமிழை வளர்க்க வேண்டும் என்று அண்ணா முழங்கினார். அப்படிப்பட்ட தமிழ் மொழியை வளர்க்க, தமிழர்கள் அனைவரும் கல்வி கற்க சத்துணவு திட்டத்தை தந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அண்ணா கண்ட கனவை தமிழக மக்களுக்காக நிறைவேற்றி காட்டிய சரித்திர நாயகர்களாக அண்ணாவுடைய நினைவை தம்பி எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அந்த திட்டத்தை உருவாக்கி அனைத்து குழந்தைகளும் சத்துணவு திட்டத்தின் மூலம் கல்வி பெறுவதற்கு வழிவகுத்து கொடுத்தார். உயர்கல்வியிலே தமிழை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அண்ணா கண்ட கனவை தஞ்சையிலே தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி மாபெரும் இன்றைக்கு தமிழுக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது என்றால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொற்கால ஆட்சியாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலே, பொன்மனச்செம்மல் பாரத ரத்னா இதய தெய்வம் ஆட்சி காலத்திலே தஞ்சை மண்ணிலே இன்றைக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தீய சக்தி திமுகவோ அந்த தோற்றுவித்த நிறுவன தலைவருடைய பெயரையே அழிக்க பார்த்தது. அதிமுக போராடிய பிறகு அந்த திட்டம் கைவிடப்பட்டது. காஞ்சியிலே ஒரு திட்டம் பிறந்தான், அவன் கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தார் அண்ணா என்று உலக மக்களால் போற்றக்கூடிய வரிகளால் பேரறிஞர் அண்ணா இன்றைக்கு நிலைபெற்று இருக்கிறார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா என்று ஒவ்வொரு மக்களுடைய இதயங்களிலும் இன்றைக்கு அண்ணா நாமம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் தனக்காக இல்லாமல் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவராக பேரறிஞர் அண்ணா இருக்கிறார். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் என்று அண்ணாவினுடைய புகழை போற்றி பாடக்கூடிய புரட்சிகரமான பாடல்களை திரையுலகிலே விதைத்தவர், திரையுலகிலே கொண்டு சென்று சேர்த்தவர் புரட்சி தலைவர் இதய தெய்வம் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார் என்கிற பாடல் வரிகள் எல்லாம் இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் என்று ஏற்றினார் என்கிற பாடல் வரிகள் எல்லாம் அண்ணாவினுடைய புகழுக்காக, அண்ணாவினுடைய பெருமைகளை கொண்டு சேர்ப்பதற்காக திரைப்பட துறையிலே இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு சென்ற பாடல் வரிகள். அப்படிப்பட்ட இதய தெய்வம் தனது ரத்தம் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர், மக்கள் மனங்களிலே நீங்காத புகழோடு நிலை பெற்றிருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா பல்வேறு திட்டங்களை தமிழக மக்களுக்காக கொண்டு சென்றார். அந்த பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவை போற்றுகிற விதமாக இன்றைக்கு சென்னை மெரினா கடற்கரையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்கள், பல்வேறு அமைப்புகளை அதிமுக இருக்கக்கூடிய அமைப்புகளை சேர்ந்த அனைவருமே அங்கு சென்று மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியா மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வகையிலே கன்னடம், தெலுங்கு மற்றும் மலையாளம் என சென்னை ராஜதானியில் இருந்து மெட்ராஸ் ராஜதானியாக மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி மதராஸ் மாநிலமாக உருவாக்கப்பட்டது. குறிப்பாக இதனை உணர்ந்த அண்ணாதுரை திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்கிற கோரிக்கையை கைவிட்டு தமிழ்நாடு தமிழர்களுக்கே என்கிற மகத்தான கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா. தமிழர்களுக்காக ஒரு மாநிலத்தை உருவாக்கி, தமிழ் மக்களுக்காக ஒரு தேசத்தை உருவாக்கி, தமிழ் மொழிக்காக சிறப்பு சேர்க்க வேண்டும் என்கிற மகத்தான திட்டங்களை அண்ணாவினுடைய பொற்கால ஆட்சியிலே அண்ணாவினுடைய அந்த கந்தக குரலிலே மொழிந்து அதனை தமிழர்களுக்காக மீட்டுக் கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு என்கிற இந்த நாட்டிற்காக பல்வேறு இயல், இசை, நாடகம் என்கிற முத்தமிழிலே
தனது எழுத்தால், தனது பேச்சால், தனது ஆற்றலால் மக்களை கட்டி போட்டு, அதே போன்று சிறுகதை, நாடகம், கட்டுரை, திரைப்படங்களிலே வசனம் என பல்வேறு இயல் இசை போன்ற வடிவங்களிலே தனது கருத்துக்களை நாட்டு மக்களுக்காக புரட்சி செய்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். குறிப்பாக தனது பேச்சால் மக்களை கட்டி போட்ட அண்ணா அவர்கள், அதாவது எழுத்து புரட்சியிலே மாபெரும் புரட்சியை செய்தவர் பேரறிஞர் அண்ணா. என்றென்ற மக்கள் மனங்களிலே நீங்காத புகழோடு நிறைவேற்றி வாழ்ந்திருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவிற்கு, குறிப்பாக அண்ணாவினுடைய பெயரை தாங்கக்கூடிய, அண்ணாவினுடைய கொள்கைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய, அண்ணாவினுடைய நினைவுகளை போற்றக்கூடிய பல்வேறு திட்டங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அண்ணாவினுடைய திருநாமத்தை தாங்கி இருக்கக்கூடிய பேர் இயக்கமாக தமிழக வரலாற்றில் பெரும் நாட்களை, நீண்ட ஆண்டுகளை ஆண்டக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம் பல்வேறு திட்டங்களை, அண்ணா கண்ட கனவுகளை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறது. காலம் உள்ளவரை தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று புகழப்படும் பேரறிஞர் அண்ணாவினுடைய புகழ் என்றென்றும் மக்களுடைய மனதிலே நீங்காத புகழோடு நிலை பெற்று இருக்கும். அப்படி பெற்ற பேரறிஞர் அண்ணாவினுடைய 57வது நினைவு நாளிலே இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய நினைவிடத்தில், அண்ணாவினுடைய நினைவிடத்தில் 57வது நினைவு நாளை முன்னிட்டு மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவரோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள், பொருளாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என அனைவருமே இன்றைக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள், மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்திய எதிர்ப்பு வந்தபோது பேரறிஞர் அண்ணாவினுடைய செயல்பாடுகள் மாபெரும் செயல்பாடுகளாக இருந்தது. அப்போதைய முதலமைச்சராக இருந்த ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர போது அதனை எதிர்த்து அந்த குலக்கல்வி திட்டத்திற்கு மிகப்பெரிய கண்டனம் தெரிவித்தவர் பேரறிஞர் அண்ணா. இந்தி திணிப்பு போராட்டத்திற்காக மிகப்பெரிய குரல் எழுப்பி அதிலையும் வெற்றி கண்டவர் பேரறிஞர் அண்ணா. அப்படிப்பட்ட அண்ணாவினுடைய புகழை போற்றும் விதமாக, அவருடைய புகழ் நிலைபெறும் விதமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு கருப்பு சட்டையர் என்று வங்கக்கடல் ஓரம் துயில் கொண்டிருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவிடத்தில் மலர் தூவி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.